வணக்கம் சாதனை பெண்கள் சிஐடி. ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது, அதாவது நம்மளோட அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே அதை வச்சு எப்படி டிராஃப்டிங் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதுதான் இதுக்குள்ளே போகலாம். என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக இருக்க ஒரு அளவு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இன்ச் டேப்பு, ஸ்கேலு, 2 கலரில் ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரௌன் ஷீட்டை எப்படி மடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. அதாவது 4 பீஸ் இப்படி வரணும். 1 2 3 4 பீஸ் வரணும். கரெக்டாக ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பார்ட் எப்போவுமே நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கலர் ஸ்கெட்சை எடுத்துக்கோங்க. எதுக்கு 2 கலர் சொல்கிறேன்னா, கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கலரும் கட்டிங் பார்ட்டுக்கு ஒரு கலரும் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச்சஸ் எதுக்காகனா சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தையலுக்காக விடப்படும் பகுதி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம லைன் போட போகிறோம். அந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 இன்ச்சஸ்க்கு மேலே லைன் போட்டுட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. பேக் சைட் வரா மாதிரி ப்ளவுஸை அயன் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் ஷ்ரிங்கேஜ் மாதிரி இருக்கும். அதனால் அயன் பண்ணி கூட நீங்கள் ப்ளவுஸை யூஸ் பண்ணலாம். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே இந்த ப்ளவுஸு, அதாவது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா இது கீழே இறங்குதில்ல, அந்த மாதிரி இல்லாமல் இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த நெக்கு பேப்பரோடு ஒட்டி இருக்கா அப்படின்னு பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த நெக்கு பேப்பரோடு ஒட்டி இருக்கணும். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஷோல்டர் அதே மாதிரி ஷோல்டர் கரெக்டாக இப்படி தெரியணும். இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நெக் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அடுத்து 2 ஷோல்டர் பாயிண்ட்டு. சுடிதார்லேயும் வச்சோம், அதே தான் அவங்களுக்கு 2 ஷோல்டர் பாயிண்ட்டு. அடுத்து இந்த இடம் இங்கே பிடிச்சிக்கிட்டு இங்கே எங்கேயும் மூவ் பண்ணாமல் இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டு. இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட் வச்சுட்டு இந்த ஓப்பனும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளவுஸை எடுத்துடுறேன். இதோ பாருங்கள், இந்த நெக்கோட ஃபுல் இது எடுத்தேன். 2 ஷோல்டரு, ஆர்ம் ஹோலு, கீழே ஓப்பனு, இதை மட்டும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் விட்டுட்டோம். அடுத்து இதுலேயே நம்ம ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸி தான். மொத்தம் இந்த பாருங்கள் 1 2 3 4 5 பாயிண்ட்ஸு. 5 பாயிண்ட்ஸ் தான் பேக்குக்கு வச்சுருக்கேன். அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள், இந்த ஷோல்டர் இருக்குல்ல, அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அதை இப்போ வச்ச பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுட்டு இப்படி இழுத்துட்டு போகக்கூடாது. இங்கே ஒரு விரலை வச்சு அதை இப்படி இழுக்கணும். தெரியுதுங்களா? ரவுண்டு மாதிரியே நெக்கு வந்துடுச்சா? அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட், ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணோமா? இப்போ எது மார்க் பண்ண போகிறோன்னா, இந்த மெயின் டாட். இந்த டாட்டை இந்த ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் இதை நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் அடுத்தடுத்து என்னோடய வீடியோவில் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரியே வீடியோஸ் போடுறேன். அது வந்து இப்போ கரெக்டாக இருக்கிறதால நான் இப்போ வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஷோல்டரோட சென்டரை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள், இதுதான் பெல்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடம். இங்கே ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாட் முடியுதுல்ல, அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பெல்ட் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் இப்படி பிடிச்சிட்டு பேப்பர் மேலே ஃபஸ்ட்டு இப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு டாட்டட் லைன்ஸ் இப்படி போட்டுக்கோங்க. ஷோல்டருக்கு டாட்டட் லைன்ஸ் போட்டுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் நம்ம சென்டராக தான் மடிச்சிருக்கோம். அந்த சென்டருக்கு மேலே வச்சுட்டு இந்த ஷேப் இப்படி வருது, தெரியுதுங்களா? நம்மளோட பாடி ஷேப்பே இப்படி தான். உமனுக்கு வந்து பாடி ஷேப் இப்படி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு ப்ளவுஸும் வரும். கரெக்டாக சுருக்கமே இல்லாமல் இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். அவ்வளோதான், மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க. இதை பாருங்கள், பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம். தெரியணுங்கிறதுக்காக இப்படி ஃப்ரண்ட்டு பேக்குன்னு கூட எழுதிக்கோங்க. இன்னும் 2 பாயிண்ட், அதாவது பெல்ட்டோட சென்டர் தான் மார்க் பண்ணியிருக்கோம். பெல்ட்டு கிட்ட ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு பாயிண்ட் வரும் தெரியுங்களா? அதை மார்க் பண்ணணும். இதோ பாருங்கள்,
ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு ஜாயிண்ட் வருது தெரியுதுங்களா, இதை நம்ம கரெக்டாக ஆர்ம் ஹோல் பாயிண்டில் வச்சுட்டு இந்த பெல்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த கொக்கிப்பட்டி இருக்குல்ல, கொக்கிப்பட்டியை எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டியை ஃப்ரண்ட் நெக்கில் இப்படி வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பெல்ட்டா ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதாவது இது கொக்கிப்பட்டி கிட்ட வர பெல்ட்டு, இது சென்டரில் வர மெயின் டாட்டு கிட்ட வர பெல்ட்டு, இது ஆர்ம் ஹோல் கிட்ட வர பெல்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட மார்க்கிங் முடிஞ்சிடுச்சு. பேக்குக்கு நம்ம எத்தனை பாயிண்ட் பண்ணோம்? 1 2 3 4 5 பாயிண்ட் பண்ணோம். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு 3 டாட்டு மார்க் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 பாயிண்ட் தான். மொத்தம் 9 பாயிண்ட் தாங்க ப்ளவுஸு. இது வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். எடுத்த உடனே வரலையெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய தடவை டிராஃப்டிங் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். நிறைய தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய தடவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவையும் பாருங்கள், அப்போ தான் அந்த கண்டினியூவேஷன் கரெக்டாக வரும் உங்களுக்கு. திரும்ப வீடியோ பார்க்கும்போது தான் நான் என்ன பாயிண்ட் எப்படி வைக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இன்பாக்ஸ் பண்ணி விடுங்க, அதை நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஒரு தடவை வரைகிறதால வரவே வராது. ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன். நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக வருங்க. ரொம்ப ஈஸியாக, ப்ளவுஸ் வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சிட்டு சொல்லுங்கள், ஈஸியாக கஷ்டமானு நீங்களே. இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் கிட்ட தப்பாக தான் வரும். ஒரே ப்ளவுஸில் கரெக்ட் வராது. அந்த 6 ப்ளவுஸ் தப்பானாலும் என்ன தப்பாதோ அது அடுத்தடுத்த ப்ளவுஸில் கரெக்ட் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக கரெக்ட் ஆகிடும். வாங்க சீம் அலவன்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட எக்ஸாக்ட் பாயிண்ட் வச்சுட்டேன். இந்த சீம் அலவன்ஸ்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதே மாதிரி இப்போ எல்லா இடத்துக்கும் சீம் அலவன்ஸ் நம்ம வைக்கணும். வச்சாதான் ப்ளவுஸ் தைச்சா நம்ம அளவுக்கு நமக்கு கரெக்டாக வரும். நான் இப்போ வேறு கலர் மாற்றிட்டேன் பாருங்கள், ஏன்னா அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பேக் நெக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நெக்குக்கு சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு போதும். இந்த பாருங்கள் வேறு கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிறது பேக் நெக்கு, மேலே இருக்கிறது ஃப்ரண்ட் நெக்கு. இதே சீம் அலவன்ஸ் தாங்க நான் சுடிதாருக்கும் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சு தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு இப்போ இது ஈஸியாக தான் இருக்கும். ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்காக, அங்கேருந்து நெக்கை பார்த்தா மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா நெக்கு கிட்ட ஷோல்டர் கிட்ட நெக்கை ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து மேலே 1/2 இன்ச்சு. இது எதுக்குன்னா ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு தான். அடுத்து ஆர்ம் ஹோலை பார்த்தா மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு. இது எதுக்காகனா கையை ஜாயின் பண்ணுறதுக்காக. எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒரு கிராஸ் வேணால் போட்டுக்கோங்க, அதாவது லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து கையை ஜாயின் பண்ணுறது ஆர்ம் ஹோல் வரைக்கும் வரும். அதனால் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, வெளியில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. ஏன் இந்த 2 இன்ச்சஸ்னால், நமக்கு உள்ளுக்குள்ளே துணி நிறைய இருந்தால் தான் கட்டிங் அதாவது நம்ம போட குண்டாயிட்டோம்னாலும் பிரித்து விடுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே அவுட்டர் பார்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து இன்னர் பார்ட், அதாவது பெல்ட்டுக்கு எப்படி வைக்கணும்னா, இதுதான் உங்கள் ஃப்ரண்ட் ப்ளவுஸு, இதுதான் பெல்ட்டு. இதுக்கு கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாமே கீழே தான் வரணும். இதுக்கும் கீழே, இதுக்கும் கீழே. புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ ஜாயினிங் எப்படின்னு பாருங்கள். ஸ்கேல் எடுத்து ஸ்கேலில் ஜாயின் பண்ணுறேன், அதே மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. போக போக டைரெக்டாகவே நீங்கள் மார்க் பண்ணலாம். இந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, அதனால் நான் டார்க் கலரே யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு பாயிண்ட் வச்சு காமிச்சிட்டேன், அதனால் டார்க் கலரே நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா விசிபிளாக தெரியணும்ல வீடியோவில் உங்களுக்கு, அதனால் பாக்ஸ் போட்டாச்சு. ஷோல்டர் டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல், ஆர்ம் ஹோல் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. தெரியுதுங்களா? இது நெக் பாயிண்ட்டு, ஷோல்டர், ஆர்ம் ஹோலுக்காக சைடு. என்ன பண்ணுங்க, நெக்கும் ஆர்ம் ஹோலும் வரைகிறத சொல்லி கொடுத்துட்றேன். இது எவ்வளவு இருக்கோ பாதி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இது எவ்வளவு இருக்கோ பாதி எடுத்துக்கோங்க.
எதுக்கு இந்த பாதி எடுக்கிறோன்னா பாதியிலேருந்து ஒரு ரவுண்ட் வரைகிறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் பாதி ரவுண்டு. இந்த மாதிரி ரவுண்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் ஸ்கேலை தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக ரவுண்டு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கை நம்ம ஜாயின் பண்ணணும். தெரியுதுங்களா? அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட் நெக். இந்த ஃப்ரண்ட் நெக் அதே மாதிரி தான் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் இங்கே இறங்கி வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்ம் ஹோலுக்கு உள்ளாழம் ஒன்று வரையணுங்க. ஆர்ம் ஹோலில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பார்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3/4 இன்ச்சு, அதாவது மேலேருந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ளே இப்படி டச் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே கொண்டு போயிடுங்க. இந்த ஆழம் எடுத்தீங்கன்னா தான் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வருதுன்னு சொல்வீங்கள்ல, அந்த சுருக்கம் வராது. நான் எழுதிடுறேன். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இந்த பார்ட்டு ஃப்ரண்ட்டு, இது பேக். அப்படியே இதை பெல்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஸ்லீவ் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோல்டர் நம்மக்கிட்ட வரா மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி நம்ம பாடிக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டு இருக்கும் அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி இதுக்கும் ஸ்லீவுக்கும் கண்டிப்பாக ஃபோல்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு 1 இன்ச் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன் இன்ச் விட்டுட்டேன். இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவை எடுத்துக்கோங்க. ஃபோல்டு எப்படி என்ன பார்த்தா மாதிரி இருக்கோ அதே மாதிரி இதோட ஃபோல்டு என்ன பார்த்தா மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம இப்படி வச்சுட்டு ஸ்லீவ் லென்த்து, ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டு, ஸ்லீவ் ஓப்பன் 1 2 3 3 பாயிண்ட்டு தாங்க எடுத்துட வேண்டியது தான். மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸு, ஸ்லீவ் லென்த்துக்கு மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸு, இதுக்கு மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸு, வெளியில் 2 இன்ச்சஸ், அதாவது நம்ம பாடிக்கு எப்படி விட்டோமோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு எப்படி விட்டோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கட்டிங் லைனுக்கு வேறு கலர் ஸ்கெட்சில் ஒரு மார்க் மட்டும் பண்ணி காட்டுறேன். இது லைட்டாக இருக்கிறதால இந்த கலர் உங்களுக்கு விசிபிளாக இருக்குங்கிறதுக்காக நான் இதையே யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்க்காக இன்னொரு கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரெயிட்டையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த கிராஸையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்கேல் வச்ச ஸ்ட்ரெயிட் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். மிட் பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கம்மி ஸ்லீவ் மாதிரி எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சு நம்ம ஷேப்பை கொண்டு வரலாம். ஆனால் இப்போ ப்ளவுஸுக்காக நான் சொல்கிற ஸ்லீவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து, அதாவது ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்படி ஷேப் போட்டுக்கோங்க. ஏன் இந்த 1 பாயிண்ட்டை மட்டும் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா நம்ம உள்ளாழமும் கொடுக்கணும். அதுக்காக இந்த மடிப்பு கிட்டேருந்து வரதில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மடிப்பு கிட்டேருந்து வரதில் 1 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த மிட் பாயிண்ட்டாக டச் பண்ணுறது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ண சொன்னேன். இங்கேருந்து இப்படி வந்து இந்த மிட் பாயிண்டில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி ஜாயின் பண்ணிடணும். இந்த செகண்ட் லாஸ்ட் பாயிண்டில் நம்ம ஒன்றாவே ஜாயின் ஆகிடணும். அதே மாதிரி இங்கே ஸ்டார்டிங்கில் இதோட பாதியிலையும் நம்ம ஒன்றாவே இருக்கணும். அப்போ தான் தைக்கும்போது கரெக்டாக வரும். சென்டரில் மட்டும்தான் உள்ளாழம் வரும். இது வந்து ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கணும், இதை வந்து பேக்காக எடுத்துக்கணும், இதை ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கணும். மீதி எல்லாம் காமனாக தான் இருக்கும். இந்த ஒரு ஷேப் மட்டும்தான் மாறும். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இவ்வளோ தான் ப்ளவுஸா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலாக தான் இருக்கும். வரையும் போது பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் வரைஞ்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பழகுற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ளவுஸ் ரொம்ப ஈஸி தாங்க. கட்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.